ஓம் ஸ்ரீ சாய்ராம். தஸ் ஸ்பீக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் சுவாமி பிரேமையை பற்றி ஒரு சின்ன கதை மூலயமா என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் இந்த குரங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு சின்ன வாயுவில் ஒரு பானையை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் கடலையை நிரப்பி ஒரு காட்டிலேயோ எங்கேயோ வச்சிருவாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணும், வேகமாக ஓடி வந்து அந்த பானைக்குள்ளே, அந்த சின்ன வாயுவில் பானைக்குள்ளே கையை விட்டு எவ்வளோ கடலை எடுக்க முடியுமோ அவ்வளோ கடலையை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் கையை எடுக்க ட்ரை பண்ணும். வெளியில் வராது இல்லையா? ஸோ மாட்டிக்கிட்டு ரொம்ப போராடும் அந்த கடலையோட வெளியில் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதை நினச்சிப்போம் யாரோ உள்ளேருந்து நம்ம எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருக்கும். ஒரு வழியாக என்ன ஆகிடும், அந்த குரங்கு பிடிக்கிறவன்ட்ட மாட்டிக்கும். ஆனால் அந்த குரங்கு நினச்சிருந்தா எப்படி அந்த கடலையை எடுத்ததோ அதே மாதிரி பானைக்குள்ளே போட்டு கையை எடுத்து ஓடி போயிருந்துக்கலாம். ஆனால் அது பண்ணாது. அதே மாதிரி தான் சுவாமி என்ன சொல்கிறார், மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு சின்ன வாயுள்ள ஒரு பானைக்குள்ள கையை விட்டு உலகியல் ரீதியான எல்லா இன்பங்கள், ஆசைகள், இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி ஓடி 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 அவனா துன்பத்தை தேடிக்கிறான். ஸோ இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா வெஷ்டி பிரேமை, சமஷ்டி பிரேமை, சிருஷ்டி பிரேமை, பல விதமான பிரேமைகள் இருக்கு. அதில் பரமேஷ்டி பிரேமையை ஃபாலோ பண்ணி அன்பை கடவுள் மேலே, சுவாமி மேலே காமிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உலகியல் ரீதியான வர துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு அவன் சந்தோஷமாக வாழ்வான் அப்படிங்கிறத சுவாமி சொல்கிறார். ஜெய் சாயா.